அன்னைக்கு அந்த காட்டுல பொழுது விடுஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தங்களுடைய வீட்டுல தூங்கிட்டு இருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அப்பதான் கண்ணு வச்சு எழுந்திரிச்சாங்க. கோரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்ச நேரம் பொறுங்க, யார் வீட்லயாவது போய் தானியங்கள் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். கோரி, எல்லா பறவைகளும் இந்நேரம் உணவு தேட போயிருப்பாங்க, இல்லைன்னா நதிக்கரைக்கு தண்ணீர் குடிக்க போயிருப்பாங்க. அதனால சீக்கிரமா போய் யார் வீட்டுல இருந்தாவது தானியங்களை எடுத்துக்கிட்டு வா. காலுக்காக இப்படி சொன்னது 100% உண்மை. ஏன்னா சில பறவைகள் உணவு தேட போயிருந்தாங்க. சோனாக்குருவி தன்னோட குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு நதிக்கரைக்கு போயிருந்தது. கோரிக்காகவும் இந்த நேரத்துல உணவு தேடுறதுக்காக சோனாக்குருவி வீட்டுக்கு போச்சு. இப்படி போன கோரிக்காகவும் உணவு பொருட்களை அந்த வீடு பூரா தேடி பார்த்தது. ஆனா கோரிக்காகத்துக்கு உணவு பொருட்கள் எதுவுமே கிடைக்கல. என்ன இது, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இந்த சோனாக்குருவி வீட்டுல எப்படி இருந்தாலும் சாப்பிட தானியங்களாவது கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் இங்க வந்தேன். இப்ப அதுவும் கிடைக்கல. இப்படி பேசின கோரிக்காகவும் பிறகு அலமாரிய திறந்து பார்த்துச்சு. ஆனா அலமாரிக்குள்ள எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இங்க தேடி தேடி டயத்தை வேஸ்ட் பண்றதை விட வேற ஏதாவது பறவை வீட்டுக்கு போய் தேடி பார்க்கலாம். இப்படி நினைச்ச கோரிக்காகவும் பிறகு புறா வீட்டுக்கு பறந்து போச்சு. புறாவோட வீடு கிட்டத்தட்ட சோனாக்குருவி வீடு மாதிரியே காலியா கிடந்துச்சு. அங்கேயும் கோரிக்காகத்துக்கு எதுவும் கிடைக்கல. அடப்பாவுமே, இன்னைக்கு கடவுள் நம்மள ரொம்ப சோதிக்கிறாரு. வர வர இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் நம்மள மாதிரியே சோம்பேறி ஆயிட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி எல்லா பறவைகளும் உணவு சேமிச்சு வைக்கிறத கைவிட்டுட்டா நாம எப்படி உயிர் வாழ முடியும்? இப்படி நினைச்ச கோரிக்காகவும் தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி, நான் எவ்வளவு பசியில உட்காந்துருக்கேன், நீ என்னடான்னா வெறுங்கையை வீசிக்கிட்டு வர. கிடைச்ச தானியங்களையும் பழங்களையும் அங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டியா என்ன? ஏன் காலேஜி, நீங்க வேற எரிச்சலை கிளப்புறீங்க. எந்த பறவை வீட்லயும் எதுவும் கிடைக்கல. அவ்வளவு ஏன் சோனாக்குருவி வீட்லயும் காஞ்சி போன தானியங்கள் கூட கிடைக்கல. கோரி, எல்லா பறவைகளோட வீட்டுக்கும் போய் பாத்தியா? அதை ஏன் கேக்குறீங்க? சோனாக்குருவி, சாகர்புறா, ரீட்டா கிளி, புல்புல், ரோனி குருவி இப்படி எல்லா வீட்டுக்கும் போய் பார்த்துட்டேன். யார் வீட்லயும் ஒரு சோத்து பருக்க கூட கிடைக்கல. அப்படியா? அப்படின்னா எல்லா பறவைகளும் தானியங்களை சேகரிச்சு வச்சா இந்த காகங்கள் எப்படி இருந்தாலும் திருடிக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சு உணவு சேமிக்கிறதையே கைவிட்டுட்டாங்க போல இருக்கு. காலுஜி, எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப நாம என்னதான் பண்றது? கோரி, கவலைப்படாத. இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் பசிய பொறுத்துக்க. இன்னைக்கு ராத்திரி நான் உணவு பொருட்களை திருட அரண்மனை வரைக்கும் போக போறேன். என்னது, அரண்மனையில போய் திருட போறீங்களா? காலுஜி, அது ரொம்ப ஆபத்தான விஷயம். கோரி, என்னோட சாமர்த்தியத்தை பத்தி உனக்கு தெரியாது. நீ வேணும்னா பாரு. இன்னைக்கு ராத்திரி நான் அரண்மனைக்கு போய் பை நிறைய தானியங்கள் அள்ளிக்கிட்டு வரேன். பிறகு ராத்திரி ஆச்சு. பிறகு காலுக்காகவும் தன்னோட முகத்துல ஒரு முகமூடிய மாட்டிக்கிட்டு அரண்மனை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காக இப்படி அரண்மனைக்கு போறப்ப அரண்மனை வாசல காவ காத்துக்கிட்டு இருந்த வீரர்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் சத்தம் போடாம அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. இப்படி அரண்மனைக்கு போன காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து சமையலறைய பார்க்க போச்சு. காலுக்காக நினைச்ச மாதிரியே சின்ன சின்ன மூட்டைகள்ல நிறைய தானியங்கள் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட காலுக்காகவும் பிறகு ஒரு மூட்டையை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து வந்துச்சு. இப்படி பறந்து வந்துகிட்டு இருந்த காலுக்காகத்தோட வால்பட்டு அங்கிருந்து கண்ணாடி கிளாஸ் ஒண்ணு கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. அந்த கண்ணாடி உடையிற சத்தத்தை கேட்டு நிறைய ஆண்டைகள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த காகம் யாரு? இது பேர் என்ன? இது எதுக்காக நம்ம அரண்மனைக்குள்ள வந்திருக்கு? மகாராஜா, இந்த காகத்தோட பேரு காலு. இது உணவு திருடி எடுத்துக்கிட்டு போறதுக்காக நம்ம அரண்மனைக்குள்ள வந்திருக்கு. அப்படி உணவு திருடி எடுத்துக்கிட்டு போற சமயத்துல இந்த காகத்தோட வால் பட்டு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட நாங்க இந்த காலு காகத்தை கையும் களவுமா பிரிச்சிட்டோம். பருந்து மகாராஜா, நானும் என்னோட மனைவியும் 2 நாளா பட்னி. எங்களுக்கு சாப்பிட எந்த உணவும் கிடைக்கல. அதனாலதான் உணவு எடுத்துக்கிட்டு போறதுக்காக அரண்மனை பக்கம் வந்தேன். இங்க பாரு காகமே, பறவைகளுக்கு தேவையான உணவு வருஷம் பூரா ஈஸியா கிடைக்காது. சில மாசம் நமக்கு தேவையான உணவை நாம கஷ்டப்பட்டு தான் தேடி ஆகணும். மற்ற பறவைகள் மாதிரி கஷ்டப்பட்டு உணவு தேட மனசு இல்லாம நீ திருடி திங்கிறதுக்காக என்னோட அரண்மனைக்கு வந்துட்ட. உனக்கு இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். வீரர்களே, இந்த காகத்தை பிடிச்சு கூண்டுல அடைங்க. பருந்து மகாராஜா இப்படி சொன்னோட ஆந்த வீரர்கள் காலுக்காகத்தை பிடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சாங்க. காலுக்காக உணவு திருட அரண்மனைக்கு போய் மாட்டிக்கிட்ட விஷயம் அந்த காடு பூரா பரவ ஆரம்பிச்சது.
சோனா சோனா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம காலுக்காக அரண்மனைக்கு போய் தானியங்களை திருடி கையும் களவுமா மாட்டிக்கிச்சு. காலுக்காகத்தை இப்ப கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்களாம். இந்த காங்கள் ஏற்கனவே நம்ம வீட்ல வந்துதான் திருடிட்டு இருந்தாங்க. இப்ப எந்த பறவைகள் வீட்லயும் உணவு கிடைக்காதால தானியங்களை திருட அரண்மனைக்கே போயிட்டாங்க போல இருக்கு. பருந்து மகாராஜா காலுக்காக அவ்வளவு ஈஸியா விட்டுட மாட்டாரு. கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. இந்த சமயத்துல கோரிக்காவும் அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு வந்துச்சு. சோனா, புறா, எப்படியாவது என்னோட கணவரை காப்பாத்துங்க, இல்லன்னா பருந்து மகாராஜா என்னோட கணவரை பாதாள சிறையில போட்டுடுவாரு. கோரியக்கா, நீங்களும் காலனும் இது நாள் வரைக்கும் பறவைகளோட வீட்டுல வந்து உணவு திருடி எடுத்துக்கிட்டு போனீங்க. ஆனா நாங்க போனா போகுதுன்னு விட்டுட்டோம். பருந்து மகாராஜா கண்டிப்பா இந்த மாதிரி விட மாட்டாரு. காலனுக்கு சிறுதண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இதுல நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு கோரி, இந்த மாதிரி ஒரு தடவையாவது உங்களுக்கு சிறு தண்டனை கிடைச்சாதான் உங்க மனசுல பயம் வரும். நீங்களும் இந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு மத்த பறவைகள் மாதிரி உழைச்சி வாழ ஆரம்பிப்பீங்க. இங்க பாருங்க, அப்படி சொல்லிடாதீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் என்னோட கணவரை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் நாங்க கண்டிப்பா யார் வீட்லயும் திருடவே மாட்டோம். இந்த தொழிலை விட்டுட்டு நேர்மையான முறையில வாழ ஆரம்பிப்போம். கோரியக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் பருந்து மகாராஜா நம்ம பேச்ச கேட்டு காலனை விடுதலை பண்ண மாட்டாரு. அவர் மனசுல எதை நினைக்கிறாரோ அததான் செய்வாரு. சோனா, அப்படி சொல்லாத. இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா பருந்து மகாராஜா கிட்ட போய் கேட்டா என்னோட கணவரை கண்டிப்பா விடுதலை பண்ணிடுவாரு. அதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். நான் போய் எல்லா பறவைகளையும் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. இங்க பாரு கோரி, நானும் சோனாவும் போய் எல்லா பறவைகளையும் ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்றோம். நல்லா கேட்டுக்க, நாங்க முயற்சி மட்டும்தான் பண்ணுவோம். முடிவு என்னன்னு எங்களால இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்படி சொல்ல சாகர் புறாவும் சோனா குருவும் அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்படியா? அந்த காலுக்காக மாட்டிக்கிச்சா? இது ரொம்ப நல்ல விஷயம். அது கூடவே சேர்ந்து கோரியும் மாட்டியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன். ரோனியக்கா, கோரியக்கா அழுவுறத பார்க்க பாவமா இருக்கு. இந்த ஒரு தடவை மட்டும் நம்ம காலனினை விடுதலை பண்ண சொல்லுவோம். மறுபடியும் அவங்க இப்படியே நடந்துக்கிட்டா நாமளே சிறுதண்டனை வாங்கி கொடுத்துடுவோம். ஆமா ரோனி, இந்த ஒரு தடவை எங்களுக்காக அரண்மனைக்கு வா. பிறகு புறாவோ சோனா குருவும் இதே மாதிரி எல்லா பறவைகளையும் போய் பார்த்து நடந்த விஷயத்த சொன்னாங்க. இங்க பாரு சொன்னா, நீயும் புறாவும் இவ்வளவு தூரம் சொல்றதாலதான் நாங்க எல்லாரும் வரோம். இல்லன்னா அந்த காங்களுக்காக நாங்க யாருமே வரமாட்டோம். பிறகு சோனா குருவியும் புறாவும் எல்லா பறவைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனையை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி அரண்மனைக்கு போன பறவைகள் எல்லாரும் பிறகு பருந்து மகாராஜா கிட்ட ரொம்பவும் பணிவான முறையில தங்களுடைய கருத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. பருந்து மகாராஜா, காலனை இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுடுங்க. 2 நாள் பசியில இருந்ததால என்ன செய்யறோம்னு நினைவு இல்லாம இந்த தவறு செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறு நடக்காதுன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து உறுதி கொடுக்கறோம். சோனா குருவி பேசினதை பார்த்த காலுக்காகவும் இப்படி பேச ஆரம்பிச்சது. ஆமா மகாராஜா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த ஒரே ஒரு தடவை நான் திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ரொம்ப பசியில இருந்ததாலதான் இப்படி ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட வாழ்நாள்ல அடுத்தவங்க பொருளை திருடணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. பருந்து மகாராஜா, என்னோட கணவரை விடுதலை பண்ணிடுங்க. நாங்க உண்மையிலேயே திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. காலுக்காகவும் குறிக்காகவும் அழுததை பார்த்த பருந்து மகாராஜா இப்படி பேச ஆரம்பிச்சாரு. வீரர்களே, இந்த காகத்தை விடுதலை பண்ணுங்க. இந்த காகத்தோட மனைவியான கோரிக்காகத்தை இந்த கூண்டுல பிடிச்சு அடைச்சி வைங்க. பருந்து மகாராஜா இப்படி பேசினதை கேட்ட கோரிக்காவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. பருந்து மகாராஜா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, உன்னோட கணவரை விடுதலை செய்யணும்னா நீதான் உன்னோட கணவருக்கு பதிலா அந்த சிறை தண்டனையை அனுபவிக்கணும். மகாராஜா, தவறு செஞ்சது என்னோட கணவர். அதுக்கு பதிலா எனக்கு எப்படி தண்டனை கொடுப்பீங்க? என்னோட கணவரை விடுதலை பண்ண இஷ்டம் இருந்தா பண்ணுங்க, இல்லன்னா விட்டுடுங்க. அதுக்காக என்ன நீங்க சிறையில போட நினைக்கிறது அநியாயம். கோரிக்காவும் இந்த மாதிரி சொன்ன உடனே பருந்து மகாராஜா இப்படி பேச ஆரம்பிச்சாரு. காலு, உன்னோட மனைவி சொன்னதை கேட்டியா? உன் மனைவி மட்டும் இல்ல, திருடி குடும்பம் நடத்துறவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நீங்க திருடி எடுத்துக்கிட்டு போற பணம், நகை, தானியங்கள், பழங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது யாருமே உங்க கூட நிக்க மாட்டாங்க. உங்களோட சந்தோஷத்துல பங்கு போட்டுக்கிற இவங்க கஷ்டம் வர்றப்ப காணாம போயிடுவாங்க. ஆனா அதே சமயம் நீங்க உழைச்சி சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்துனீங்கன்னா சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உங்க கூடவே இருப்பாங்க.
பரம மகாராஜாவோட பேச்சுல இருந்த உண்மையை உணர்ந்து அங்க இருந்த எல்லா பறவைகளும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணினாங்க. காலு, நான் இப்ப உன்னை விடுதலை பண்றேன். இதுக்கப்புறமாவது நல்ல புத்தியோட நடந்துக்க. இப்படி சொன்ன பரம மகாராஜா பிறகு காலுக்காகத்தை விடுதலை பண்ணாரு. பிறகு காலுக்காகவும் கிரிக்காகவும் ரொம்பவும் சந்தோஷத்தோடு மற்ற பறவைகள் கூட சேர்ந்து தங்களுடைய காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா, நீங்க எல்லாம் சொன்னது உண்மைதான். உழைச்சி சம்பாரிச்சு ஒருவேளை சாப்பிட்டா கூட மனசு நிம்மதியா இருக்கு. ராத்திரி படுத்தா நல்லா தூக்கம் வருது. ஆனா முன்னாடி அப்படி இல்ல. யார் எந்த சமயத்துல வந்து வீட்டு கதவை தட்டுவாங்களோங்கிற பயம் எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். காலண்ணா, இதுக்கப்புறம் நீங்க பழையபடி திருட போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதானே? சோனா, நீ சொல்றது 100க்கு 100 சரி. நாங்க 2 பேரும் இப்போ உழைச்சி சம்பாதிக்கிறதுல உள்ள சந்தோஷத்தை பார்த்துட்டோம். இந்த சந்தோஷத்தை இதுக்கப்புறம் நாங்க என்னைக்கும் விடவே மாட்டோம். பியூட்டி படிக்கிற ஸ்கூல்ல அரையாண்டு தேர்வு முடிஞ்சு 10 நாள் விடுமுறை விட்டுருந்தாங்க. அதனால பியூட்டி ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா. பியூட்டியோட சந்தோஷத்துக்கு விடுமுறை விட்டது மட்டும் காரணம் இல்ல. இன்னைக்கு அவங்க அம்மா சோனா குருவி பியூட்டியை அவங்க பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போறாங்க. அதுதான் அவளோட சந்தோஷத்துக்கு காரணம். அம்மா சீக்கிரம் கிளம்புங்க, மணி ஆகுது. பியூட்டி பாட்டி வீட்டுக்கு போறது இருக்கட்டும், நம்ம தேவியை இப்ப என்ன பண்றது? அம்மா, பாட்டி வீட்டுக்கு கிளம்புற சந்தோஷத்துல நான் தேவிய மறந்தே போயிட்டேன். சோனா குருவி கிட்ட தேவிங்கிற ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆடு இப்ப மாசமா இருந்தது. சரி, நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் போய் தேவிய கோரி ஆண்டி வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தேவிய கட்டியிருந்த கைத்தை அவுத்து விட்டது. பிறகு சோனா குருவி முன்னால பறந்து போக சோனா குருவி பின்னாலேயே தேவியும் நடந்து போச்சு. கௌரி அக்கா, நான் பியூட்டியை கூப்பிட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் என்னோட தேவி உங்ககிட்ட இருக்கட்டும். இங்க பாரு சோனா, உன்னோட ஆடு இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுக்கு சாப்பிட கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்ல. கௌரி அக்கா, இதோ இருங்க, இப்ப வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போன சோனா குருவி பிறகு நிறைய புண்கட்டுகளை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டுச்சு. சோனா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தாராளமா போயிட்டு வா. உன்னோட ஆட்டை நான் பாத்துக்கிறேன். கௌரி அக்கா, தேவி இப்ப மாசமா இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சோனா, ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க மறந்துட்டேன். இந்த ஆடு பால் கொடுக்குமா? கௌரி அக்கா, தேவி இப்பதான் மாசமா இருக்கு. அது முதல்ல குட்டி போடும், அப்புறம்தான் பால் கொடுக்கும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு தன்னுடைய பொண்ணு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து காட்டுல இருக்கிற தன்னுடைய அம்மா வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி, நம்ம வீட்டு வாசல்ல கட்டி கிடக்கிற ஆடு யாரோடது? அதை ஏன் நம்ம வீட்டு வாசல்ல கட்டி வச்சிருக்காங்க? இங்க பாருங்க காலுஜி, இது சோனா குருவியோட ஆடு. சோனா அவங்க அம்மா வீட்டுக்கு போறதால நம்மள பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்கு. கோரி, நமக்கு உணவு தேடுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல அந்த ஆட்டுக்கு யார் உணவு தேடி கொண்டு வர்றது? அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு தேவையான புல்லுக்கட்டை சோனா குருவி ஏற்கனவே கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சிருக்கு. இப்படி பேசிக்கிட்ட காவல் 2 பேரும் பிறகு படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில வீட்டை விட்டு வெளியே போன குறிக்காகவும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ஆமாங்க, சோனா குருவியோட ஆடு ஒரு குட்டி போட்டு இருந்தது. தான் போட்ட குட்டிய பார்த்து தேவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டது. என்னோட குழந்தையே, என்கிட்ட வா. என்கிட்ட இருக்க பாலை குடிச்சு உன்னோட பசிய தீர்த்துக்கோ. உடனே அந்த குட்டி ஆடு தன்னோட அம்மா கிட்ட போய் பால் குடிக்க ஆரம்பிச்சது. என்னது, சோனா குருவியோட ஆடு குட்டி போட்டுடுச்சா? அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஆடு தினமும் பால் கறக்க போகுது. இனிமே நானும் என்னோட கணவரும் தண்ணி கலக்காத ஆட்டு பாலை குடிக்க போறோம். இப்படி நினைச்ச கோரிக்காகவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டது. கோரிக்காக இப்படி பேசினதை கேட்ட தேவிக்கு இப்ப பயம் வந்துருச்சு. இங்க பாருங்க, என்னோட குழந்தை ரொம்பவும் சின்ன குழந்தை. இந்த குழந்தையால இப்ப வேற எதையும் சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட இருக்கிற பாலை என்னோட குழந்தை குடிக்கட்டும். அது என்னைக்கு மத்த பொருளை சாப்பிட ஆரம்பிக்குதோ அப்ப நீங்க என்னோட பாலை கறந்து எடுத்து உபயோகப்படுத்திக்கோங்க. இங்க பாரு ஆடே, நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்குள்ள சோனா குருவியே இங்க வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறம் நான் எப்படி பால் குடிக்க முடியும்? இப்படி சொன்ன கோரிக்காக உடனே அந்த குட்டி ஆட்டை எடுத்துக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல கட்டி போட்டுச்சு.
கோரிக்காக இப்படி கட்டி போட்ட உடனே அம்மாவும் குழந்தையும் ஒருத்தர் பார்த்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க என்னதான் கத்தனாலும் சரி, உங்க 2 பேரையும் நான் ஒண்ணு சேரவே விட மாட்டேன். காலுஜி சீக்கிரமா ஒரு வாளியை எடுத்துக்கிட்டு வாங்க, இந்த ஆட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்கணும். கோரிக்காகத்தோட குரலை கேட்ட காலுக்காக உடனே ஒரு வாளியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு பறந்து வந்தது. தயவு செய்து என்னோட பாலை கறக்காதீங்க, என் குழந்தை ரொம்பவும் பசியில இருக்கு, அது இந்த பாலை குடிக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க என்னோட பாலை கறந்து எடுத்துக்கோங்க. இங்க பாரு ஆடே, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த குச்சை எடுத்து அடி பின்னி எடுத்துடுவேன். இப்படி சொன்ன காலுக்காக பிறகு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டை அடிக்கிறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருந்தது. பிறகு கோரிக்காக அந்த ஆட்டுக்கிட்ட இருந்து பாலை கறக்க ஆரம்பிச்சது. இப்படி பால் கறக்க ஆரம்பிச்ச கோரிக்காக அந்த ஆட்டுக்கிட்ட இருந்து எல்லா பாலையும் கறந்து எடுத்துக்கிச்சு. காலுக்காக கையில குச்சியோட நிக்கிறத பார்த்த அந்த ஆடு பயந்து போய் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாம மௌனமா அழுதுகிட்டே நின்னுச்சு. வெரி குட், இந்த பயம் இருக்கணும். இந்த பயம் இல்லைன்னா நீ அடி வாங்கியே உயிரை விட்டுருவ. பிறகு அந்த பாலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போன காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வயிறு விட்டு அந்த பாலை குடிச்சாங்க. காலுஜி, இந்த சோனா குருவி அதோட ஆட்டை நம்ம கிட்ட விட்டுட்டு போனது எவ்வளவு வசதியா இருக்கு. காசு கொடுக்காமலேயே தண்ணி கலக்காத பால் வேற யாருக்கு கிடைக்கும்? ரொம்பவும் பசியில இருந்ததால அந்த சின்ன ஆட்டுக்குட்டி ராத்திரி பூரா கத்திக்கிட்டே இருந்தது. காலுஜி, இந்த ஆட்டுக்குட்டி சத்தம் எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு, ஏதாவது செஞ்சு அது சத்தத்தை நிறுத்திட்டு வாங்க. உடனே வெளியில போன காலுக்காக ஒரு குச்சியை எடுத்து அந்த குட்டியாட்டை அடிக்க ஆரம்பிச்சது. தன்னோட குழந்தை இப்படி அடி வாங்குறத பார்த்த அம்மாவோட கண்ணில இருந்து கண்ணீர் வந்துச்சு. பிறகு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்த அந்த குட்டி ஆடு பிறகு அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அம்மா, எனக்கு என்னவோ நம்ம தேவியோட ஞாபகம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. பியூட்டி, கவலைப்படாத, கோரி அக்கா நம்மளோட தேவிய நல்ல விதமா பார்த்துப்பாங்க. இப்படியே 2-3 நாட்கள் ஓடுச்சு. கோரிக்காவை தினமும் குட்டி ஆட்டுக்கு பால் கொடுக்காம தானே எல்லா பாலையும் கறந்து எடுத்துக்கிச்சு. இந்த குட்டி ஆடு எதையும் சாப்பிடாதால அது ரொம்பவும் இழைச்சு போயிடுச்சு. ஒரு நாள் அந்த பக்கமா பறந்து போன ரீட்டா கிளிய பார்த்துட்டு தேவி இப்படி பேச ஆரம்பிச்சது. ரீட்டா, ஒரு உதவி பண்ணு. எனக்கு குழந்தை பிறந்த விஷயத்த என்னோட முதலாளி சோனா அம்மா கிட்ட சொல்லிடு. அப்புறம் இந்த காகங்கள் 2 பேரும் என்னோட குழந்தைய பட்னி போட்டு கொல்றாங்க, அதனால அவங்கள சீக்கிரமா இங்க வர சொல்லு. கவலைப்படாத தேவி, நான் இப்பவே சோனாவை போய் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு உடனே சோனா குருவிய பார்க்க பறந்து போச்சு. பிறகு சோனா குருவி இருக்கிற இடத்துக்கு போன ரீட்டா கிளி நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. நீ சீக்கிரமா போனாதான் உன்னோட தேவியையும் அதோட குழந்தையையும் காப்பாத்தலாம், இல்லன்னா காகங்கள் பட்னி போட்டே அவங்கள கொன்னுடுவாங்க. கோரி அக்கா இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிறகு சோனா குருவி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போன சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்டையும் பியூட்டி கிட்டையும் சொல்லுச்சு. சோனா, உனக்கு ஊருக்கு கொடுத்து விடுறதுக்கு இன்னும் எந்த தின்பண்டமும் செய்யவே இல்லை. இப்படி திடீர்னு ஊருக்கு கிளம்புனா எப்படி? அம்மா, எனக்கு எதுவும் தேவையில்லை. தேவியோட உயிரையும் அது குழந்தையும் நான் போய் காப்பாற்றணும், எனக்கு அதுதான் முக்கியம். அம்மா, நாம இப்ப சாதாரணமா நம்ம காட்டுக்கு போக கூடாது. போற வழியில ப்ளூ கிராஸ் ஆபீஸ் இருக்கு, அங்க போய் இந்த காகங்கள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் போகணும். நம்ம தேவியையும் அது குழந்தையையும் கொடுமைப்படுத்தின குற்றத்துக்காக காகங்கள் 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். பிறகு அங்கிருந்து கிளம்புன சோனா குருவியும் பியூட்டியும் வர வழியில இருந்த ப்ளூ கிராஸ் ஆபீஸ்க்கு போனாங்க. இப்படி ப்ளூ கிராஸ் ஆபீஸ்க்கு போன இவங்க காலுக்காகவும் கோரிக்காகவும் செஞ்ச கொடுமை எல்லாத்தையும் அங்க இருந்த ஆபீசர் கிட்ட சொன்னாங்க. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட காட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சாங்க. ப்ளூ கிராஸ் ஆபீசர் 2 பேரும் இவங்க பின்னாடியே பறந்து போனாங்க. சோனா குருவியையும் பியூட்டியையும் பார்த்த தேவி கண்ணீர் விட்டு அழுதுச்சு. இப்படி அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும் தன்னோட முதலாளி அம்மா சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. கோரி அக்கா, நீங்க செஞ்சது பெரிய அநியாயம், இதை என்னால மன்னிக்கவே முடியாது. இங்க பாரு சோனா, நான் என்ன ஊர்ல இல்லாததையா பண்ணிட்டேன்? குடிக்க நமக்கே பால் இல்லாதப்ப இந்த ஆட்டுக்குட்டிக்கு பால் ஒரு கேடா?
கோரி, நீ அருமையா பேசுற. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நியாயமும் தர்மமும் நிறைஞ்சி இருக்கு. காலங்கிள், கோரி ஆண்டி, நீங்க 2 பேரும் நடந்துகிட்ட விதம் சரியா தப்பான்னு நாங்க சொல்ல தேவையில்லை. அத சொல்றதுக்காக எங்க கூட 2 பேர் வந்திருக்காங்க. இங்க பாருங்க காகங்களை, நீங்க செஞ்ச தப்பையெல்லாம் நீங்களே உங்க வாயால சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்பவே நடங்க ஸ்டேஷனுக்கு. பிறகு காங்கள் செய்த தப்புக்காக அவங்க 2 பேருக்கும் ஜெயில் தண்டனை கிடைச்சது. கழுச்சி, போயும் ஒரு ஆட்டுக்குட்டிய பட்னி போட்டதுக்காக இப்படி நமக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கோரி, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஆட்டுக்குட்டிய கேவலமா பேசின குத்தத்துக்காக இன்னும் 1 வருஷம் சேர்த்து ஜெயில வச்சிட போறாங்க. இதே சமயம் தேவியாடு தன்னோட குழந்தை கூட சந்தோஷமா இருந்தது. அந்த குழந்தையும் தன்னோட வயிறு நிறைய அம்மா கிட்ட பால் குடிச்சிச்சு. இதையெல்லாம் பார்த்து சோனா குருவியும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.